வணக்கம் நண்பர்களே. இன்று நம் வீடியோவில் பேசப்போகும் புத்தகம் மிட்நைட் லைப்ரரி. எழுதியவர் மாட் ஹேக். இந்த புத்தகம் நமக்கு வாழ்க்கையை பார்க்கும் கோணத்தையே மாற்றிவிடும் ஒரு அருமையான கதை. கதையின் நாயகி நோரா சேத். அவர்கள் வாழ்க்கை அவங்க நினச்ச மாதிரி போகவில்லை. வேலை போயிடுச்சு, பூனை சாவு, உறவுகள் எல்லாம் விலகி இருப்பது போல் உணர்ந்தாங்க. எல்லாமே தவறாக நடப்பது போல அவங்களுக்கு தோன்றியது. வாழ்க்கையில் அர்த்தமே இல்லைன்னு நினைத்து தற்கொலைக்கு முடிவெடுக்கிறாங்க. ஆனால் அப்போதுதான் அற்புதம் நடக்கிறது. மரணத்திற்கும் வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு இடத்தில் அவங்க விழுகிறாங்க. அதுதான் மிட்நைட் லைப்ரரி. இந்த நூலகத்தில் ஒவ்வொரு புத்தகமும் நீங்கள் வாழ்க்கையில் வேறொரு முடிவு எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என காட்டும். அங்கே நூலகர் மிஸ்ஸஸ் ஏலம் நோராவை வழிநடத்துகிறாங்க. அவங்க பல வாழ்க்கைகளை முயற்சி செய்கிறாங்க. ஒலிம்பிக், நீச்சல் வீராங்கனை, பிரபல பாடகி, விஞ்ஞானி, திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு வாழ்க்கை, இன்னும் பல. ஆனால் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு உண்மை தெரிகிறது. எதுவுமே நிரந்தரம், பூரணம் இல்லை. வெளியில் நல்லா தோன்றினாலும் உள்ளே நிறைய சவால்கள், துன்பங்கள் இருக்குதே. இதை புரிஞ்ச நோரா நான் வாழ்ந்த வாழ்க்கையையும் நான் நேசிக்கணும்னு முடிவு செய்கிறாங்க. இறுதியில் அவங்க தனது வாழ்க்கைக்கு திரும்பி புதுசாக வாழ தொடங்குறாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்கிற உண்மை என்னவெனில், எந்த வாழ்க்கையும் 100% பர்ஃபெக்ட் இல்லை. வருத்தங்களை விடுவித்தால்தான் அமைதி வரும். மனநிலை தான் வாழ்க்கையை அழகாக்கும். நாமும் முக்கியமானவர்கள்தான் நாம் நினைப்பதை விட. நீங்களும் வாழ்க்கையில் சோர்வு உணர்கிற நேரம் வந்தால் இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். உங்கள் பார்வையே மாறிவிடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.